ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக் வித் சக்தி சேனலில் என்ன வீடியோனா சுண்டல் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சுண்டல் எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் ஹை ரிச்சான ஒரு ப்ரோட்டீன் பாருங்கள். குக்கர்லலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. மூழ்கி கொஞ்சம் மேலே இருக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது விசில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் மட்டும் விட்டு எடுத்துருங்க. 5 விசிலையே ரொம்ப நல்லா சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. நல்லா சுண்டல் வந்துட்டு நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா வெடித்து நல்லா பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு இப்போது இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு வந்து ஆட் பண்ணிடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் கட் பண்ணி கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே முழுசாக ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை ஆட் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா பொடிசாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிடுங்க. இப்போது அந்த தண்ணியை வந்துட்டு முழுசாக நீங்கள் கம்மி ஊற்றிடக்கூடாது, வடிச்சிடக்கூடாது. ஒரு 3-4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி அந்த சுண்டலை வச்சுக்கோங்க. இப்போ அந்த சுண்டலை வந்துட்டு அந்த தாளிப்பில் ஊற்றிட்டிங்கன்னா அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய உப்பு, காரம் எல்லாம் சுண்டலில் கரெக்டாக ஏறும். அதனால் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி அந்த தாளிப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த காரமெல்லாம் சுண்டெல்லாம் நல்லா இறங்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டதை உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா இடங்களையும் படுற மாதிரி. இதில் பொடியே நறுக்குன்னா கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துருங்க. ஓகே, கொத்தமல்லி இலைகள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் அதுலேயே கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதா அதனுடைய ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சூப்பரான சூடான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.